ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌரி விஸ்வநாதன் ஹோம். நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஃபேமிலியோட ரீசெண்டா குன்றத்தூர் முருகன் கோயில் போயிருந்தோம். அந்த vlog தான் பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குறது குன்றத்தூர் கோவில் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோவில் தான் பாக்குறீங்க. ஆக்சுவலா நாங்க ஃப்ரண்ட் சைடா போகல, பேக் சைட்ல மலை மேலேயே வண்டி போகும் இல்லையா, கார், அந்த வழியா வந்துட்டோம். மேல ஃபுல்லா பார்க்கிங் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்போ வெயிட் பண்ணும்போது தான் நான் இந்த கோவில் பார்த்தேன். நாங்க வந்தது ஒரு சண்டே அப்படின்றதால கோவில் மேல பார்க்கிங் ரொம்பவே ஃபுல்லா இருந்தது. அதனால வெயிட் பண்ண சொன்னாங்க. 2 வண்டி வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற 2 வண்டி மேல அனுப்புறேன்னு சொன்னாங்க. இந்த கோவிலுக்கு நான் முதல் முறையா போனேன்றதால பார்க்கிங் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. மேல போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தா கோவிலோட மலை அடிவாரத்திலயும் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குன்னு மேல இருந்து பார்க்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சது. இந்த குன்றத்தூர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சென்னை புறநகர் பகுதியில தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இந்த குன்றத்தூருக்கு நம்மளோட ஓன் வெஹிக்கிள் மூலியமாவும் வரலாம். அப்படி இல்லைன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. தாம்பரத்துல இருந்து உங்களுக்கு டைரக்டா குன்றத்தூருக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்ததால கார்லயே வந்தாச்சு. கோவிலோட டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா, காலையில 6 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. நாங்க வந்திருந்தது ஒரு சண்டே அப்படின்றதால கோவில்ல நிறைய கூட்டமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோவில் உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு விநாயகர் இருப்பாரு. இந்த கோவில்ல ஃப்ரீ தர்ஷனும் இருக்கு, அதே மாதிரி ஸ்பெஷல் தரிசனமும் இருக்கு. ஃப்ரீ தர்ஷன்ல ரொம்ப ரஷ்ஷா இருந்தது அப்படின்றதால நாங்க 50 rupees கொடுத்து ஸ்பெஷல் தர்ஷனுக்கு போயிட்டோம். ஏன்னா நான் கை குழந்தை வச்சிருந்தேன், அவனால கூட்டத்துல நிக்க முடியாது, கொஞ்ச நேரத்துல அழ ஆரம்பிச்சிருவான். அதனால போனோம். ஆனா சுவாமி கிட்ட விடும்போது ஃப்ரீ தர்ஷனமும் ஸ்பெஷல் தர்ஷனமும் ஒன்னாதான் விடுறாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப கூட்டம் இருந்ததுல கொஞ்சம் சீக்கிரமா போங்கன்னு சொல்லிட்டாங்க. சுவாமியை பார்த்துட்டு வெளியே வந்த உடனே இந்த கொடிமரத்தை கும்பிட்டுட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சேவெல்லாம் வேண்டிட்டு விட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பலிபீடத்துக்கிட்ட நானும் 2-3 முருகன் கோயில் போயிருக்கேன். அங்க எங்கேயும் நான் சேவல் பார்த்தது கிடையாது. இங்க நான் பாக்குறது உண்மையிலே எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. கொடிமரத்துக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இங்க பிரசாத கவுண்டர் கூட இருந்தது. அந்த இடம் கூட கொஞ்சம் ரஷ்ஷா தான் இருந்தது. ஏன்னா அதிகப்படியான கூட்டம் இருந்துச்சு கோவில் அன்னைக்கு.
அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சுவாமி படம், வேல் இதெல்லாம் கூட அங்க வித்துட்டு இருந்தாங்க கோவிலுக்குள்ளேயே. இந்த கோவில்ல மூலவர் பாத்தீங்கன்னா முருகர் தான். அவர் முருகர் இருக்கிற உள்ள சன்னதிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருக்காங்க, விஷ்ணு, துர்கை இருக்கிறாங்க. பிரகாரத்துல காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, விநாயகர், பைரவர், நவகிரகம், நாகர் சன்னதி இருக்கு. இந்த கோவிலோட விமானம் ஷட்கோண அமைப்புல இருக்கு. இந்த குன்றத்தூர் முருகன் கோவிலோட ஸ்தல வரலாறு என்னன்னு பாத்திரலாமா? முருகர் 3 இடத்துல போர் புரிஞ்சாரு. முதல் இடம் திருச்செந்தூர், 2வது இடம் பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம், 3வது இடம் திருப்போவூர். இந்த 3 இடத்துலயும் போர் புரிஞ்ச முருகர் கோபம் தணிஞ்சு தணிகை மலைக்கு போனாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி தணிகை மலைக்கு போற வழியில தான் சிவ பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகருக்கு தோணுது. அந்த சமயத்துல இந்த மலையை பாக்குறாரு. இந்த குன்றின் மேல் வந்து உட்கார்ந்து ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அந்த சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இதே இடத்துல தியானிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் முருகப்பெருமான் திருத்தணி மலையில போய் அமர்ந்தாருன்னு இந்த ஸ்தல வரலாறு சொல்லுது. முருகனால பூஜிக்கப்பட்ட அந்த சிவன் மலை அடிவாரத்துல கந்தலேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு தனி கோயிலை வச்சிருக்காங்க. இந்த சிவன் கந்தனால வழிபாடு செய்யப்பட்டதால இந்த கோவிலுக்கு கந்தலேஸ்வரர் அப்படின்னு சொல்லி பேர் இருக்கு. இந்த குன்றத்தூருக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. அது என்னன்னா பெரிய புராணம் இயற்றிய சேக்கிழார் பெருமான் பிறந்த ஊர் தான் இது. சேக்கிழார் வந்து குன்றத்தூர் முருகனை தினமும் வழிபடுறத ஒரு வழக்கமாவே வச்சிருந்திருக்காரு. அதை நினைவு கொள்ளும் வகையில மலை அடிவாரத்துல சேக்கிழாருக்குன்னு தனி சன்னதியே இருக்கு. அங்க ஆண்டுதோறும் முருகர் வந்து சேக்கிழார் குரு பூஜை அன்னைக்கு அவருக்கு எழுந்தருளி காட்சி கொடுக்கறதா நம்பப்படுகிறது. இந்த குன்றத்தூர் முருகன் கோவில்ல முருகர் எங்கேயுமே இல்லாத மாதிரி வடக்கு நோக்கி காட்சியளிக்கிறாரு. இந்த கோயில் எப்ப கட்டப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் குலோத்துங்க சோழனால கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. இங்க உள்ள இருக்கிற மூலவர் சுப்பிரமணிய சுவாமி 2 தேவிகளோட தான் இருக்கிறாரு. ஆனா நாம தரிசனம் பண்ணும்போது அவரை ஒரு தேவியோட தான் பாக்குற மாதிரி இருக்கு. ஒரு பக்கமா நின்னு பார்த்தா வள்ளியோட தரிசனம் தராரு, அதே இன்னொரு பக்கமா நின்னு பார்த்தா தெய்வானையோட தரிசனம் தராரு. நாங்க முருகரை பார்த்துட்டு நல்லபடியா கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். டாடா, பாய் பாய்.